டியர் கலிகலிஸ், இந்த வீடியோ ஒரு ரெக்வெஸ்ட்டாக கூட வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னா, ரீசெண்டாக நிறைய அப்யூஸ் வந்து நான் பார்த்தேன் சோஷியல் மீடியா அப்யூஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, பாடி ஷேமிங்காக இருக்கும், ஸ்லட் ஷேமிங்காக இருக்கும், கேரக்டர் அக்யூசேஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் நடக்கும் போது, நீங்கள் வந்து ஒரு உமனுக்கு நடக்கும் போது நீங்கள் வந்து ஸ்டாண்டப் பண்ண கற்றுக்கோங்க. உமனுக்குன்னு இல்லைங்க, யாருக்கு நடக்கும்போது ஸ்டாண்டப் பண்ண கற்றுக்கோங்க. ஏன் இப்படி பேசுகிறீங்க, எதுக்காக இப்படி பேசுகிறீங்க, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது தெரியாதா அப்படின்னு ஸ்டாண்டப் பண்ண கற்றுக்கோங்க. அப்போது வந்து இந்த சோஷியல் மீடியாவில் யார் வேணால் என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலாங்கிற ஒரு மெத்தனத்தன்மை வந்து குறையும், பயம் வரும். ஸோ யாரையும் என்ன வேணால் யார் வேணால் பேசிட்டு போயிடலாங்கிற தன்மை வந்து குறைஞ்சிரும். ஸோ சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு மாதிரி அப்யூசிவாக கேவலமாக இன்ஃப்ளூயன்ஸருங்கிற பேரில் வந்து யாரும் எந்த கருமத்தையும் வந்து பேசிட்டு போயிட முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னா நம்ம வந்து ஒருத்தருக்கு நடக்கும்போது இன்னொருத்தர் குவெஸ்டின் பண்ண கற்றுக்கோங்க கைஸ். ஸோ இது வந்து ஒரு ரெக்வெஸ்ட் எல்லாருக்கும் வைக்கிறோம். யாரோ ஏதோ ஒரு கார்னரில் எவனையோ யாரோ ஒருத்தர் வந்து கேவலமாக பேசுகிறாங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவாக பேசிட்டோம், அது பிரச்சனை இல்லை. கருத்து வேறுபாடு இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்லட் ஷேமோ கேரக்டர் அக்யூசேஷனோ இல்லை பாடி ஷேமோ பண்ணுறாங்கன்னா பார்த்துட்டு சும்மா இருக்கணும்னா குவெஸ்டின் பண்ண கற்றுக்குவாங்க. இட்ஸ் அ கைண்ட் ரெக்வெஸ்ட்.